மகா சிவராத்திரி திருவிழாவில் இன்னைக்கு நம்ம பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஒன்றாக திகழக்கூடிய திரு அண்ணாமலையார் திருக்கோவிலை பத்தி சிந்தனை செய்யலாம். அருணாச்சல புராணம் அப்படிங்கிற புராணத்துல இந்த திருவண்ணாமலை கஷேத்திரத்தை பத்தியும் அதுல இருக்கக்கூடிய அண்ணாமலையார் திருக்கோவிலை பத்தியும் அண்ணாமலையை பத்தியும் சொல்லியிருக்கு. இந்த அண்ணாமலை அப்படிங்கிறது தான் முதல் உண்டான லிங்க மூர்த்தம். இறைவன் லிங்க சுரூபமாக காட்சி கொடுத்த முதல் இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை கஷேத்திரத்துலதான். இதனுடைய புராண வரலாறு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அடிமுடி தேடிய படலம், உமாதேவிக்கு இடமாக கொடுத்த படலம், இதெல்லாம் அதுல வந்திருக்கு. ஆனா இது இருந்த அந்த கல்பமானது பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப முன்னாடி, அதாவது இது இப்ப நம்ம இருக்கிறது ஸ்வேதவராக கல்பத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், வைவஸ்வத மன்வந்தரத்துல இருக்கும். ஆனா பல சதுர்யுகங்களுக்கு முன்னாடியே இந்த அடிமுடி தேடிய படலம் இதெல்லாம் நடந்ததுலாம் ரொம்ப பல கல்பத்துக்கு பல மன்வந்தரங்களுக்கு முன்னாடி நடந்தது. அதனால இந்த இப்ப இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் வழிபடக்கூடிய அருணாச்சல திருக்கோவில் இருக்கு இல்லையா, அண்ணாமலையார் திருக்கோவில், அதுக்கு கால நிர்ணயம்ங்கிறது உண்டு. அதாவது கோவில் திருப்பணி செய்வதற்கெல்லாம் கால நிர்ணயம் உண்டு. ஆனா அந்த அண்ணாமலையார் இப்ப மூர்த்தம் இருக்காரு இல்லையா, சுவாமி லிங்க திருமேனியா இருக்காரு இல்லையா, அது பாத்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தம், அனாதி. அது எப்ப வந்ததுங்கிறதுக்கும் காலம் கிடையாது. அதே போல இந்த மலை பல மன்வந்தரங்களுக்கும் பல கல்பத்துக்கும் முன்னாடி. அதாவது மன்வந்தரம் அப்படின்னாக்கா என்னன்னா 4 யுகங்கள் கொண்டது ஒரு சதுர்யுகம். இப்ப சொல்றோம் இல்லையா, கிருத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம், இது 4 சேர்ந்தது ஒரு யுகம். இததான் ஒரு சதுர்யுகம் அப்படின்னு சொல்றாங்க. இது 4 யுகங்கள் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம். இது போல 4 சதுர்யுகங்கள் சேர்ந்தது அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மன்வந்தரம். 4 சதுர்யுகம் சேர்ந்ததுன்னா, அதாவது இந்த மாதிரி 4 வரணும் அப்படின்னா 16 யுகங்கள் சேர்ந்தா ஒரு சதுர்யுகம். அப்ப 7 மன்வந்தரங்கள் சேர்ந்ததுன்னா பிரம்மாவுக்கு பொழுது, அதாவது காலையில 6 மணியில இருந்து காலையில 12 மணி வரையும் நமக்கு 6 மணி நேரம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அதை நம்ம 4ஆல டிவைட் பண்ணோம்னா ஒரு 6 கிடைக்கும், சரியா? அப்ப அந்த 6 மணி நேரம், காலையில பிரம்மாவுக்கு 6 மணியில இருந்து மதியானம் 12 மணி வரையும் பிரம்மதேவருக்கு 6 மணி நேரம்ங்கிறது இந்த 7 மன்வந்தரங்கள் சேர்ந்ததுன்னா பிரம்மாவுக்கு பொழுது. அப்ப பிரம்மாவுக்கு 28 மன்வந்தரங்கள் சேர்ந்தாதான் பிரம்மாவுக்கு ஒரு நாள். அப்ப 28 மன்வந்தரம்னா இந்த கணக்கு கொஞ்சம் கேட்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்புற மாதிரி இருக்கும். ஆனா புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப 28 மன்வந்தரங்கள் சேர்ந்ததுன்னா பிரம்மாவுக்கு ஒரு நாள். அப்ப பிரம்மாவுக்கு 365 நாள் ஆச்சுன்னா பிரம்மாவுக்கு ஒரு வயசு. அது மாதிரி 100 வயசு பிரம்மாவுக்கு ஆகும்போது அவருடைய ஆயுள் காலம் முடிஞ்சு அடுத்தது வேற ஒரு பிரம்மா வருவார். இது எதுக்கு சொல்றேன்னா, இப்படிப்பட்ட காலம் ஒரு தேவர்களுக்கு ஒரு கணக்கு உண்டு. அது போல இந்த அண்ணாமலையானது பல மன்வந்தரங்கள், பல நம்மால கணக்கில் இட முடியாத அளவுக்கு பல மன்வந்தரங்கள் பல கல்பங்களுக்கு முன்னாடி இருந்தது இந்த அண்ணாமலை. சரி, இப்ப இந்த அண்ணாமலைய பத்தி சிந்தனை பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு நம்ம புராண வரலாறை பார்ப்போம். அதாவது அருணாச்சலம் 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 6 முறை இந்த அருணாச்சலம் அருணாச்சலம்னு சொன்னாலே பஞ்சாட்சர மந்திரத்தை 1008 முறை சொன்னதற்கான பலன் உண்டாம். அப்ப இந்த 6 முறை நம்ம அருணாச்சலம் அருணாச்சலம்னு சொல்லும் போது நம்ம அண்ணாமலையை நினைச்சுக்கிட்டு சொல்லணும். அப்படி சொல்லுகிற பொழுது நமக்கு முக்தியானது கிடைக்கும்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த முக்தி தருவது வந்து என்னன்னா, சில ஸ்தலங்களுக்கு முக்தி தரக்கூடிய கஷேத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் உண்டு. அதுல என்ன அப்படின்னா, திருவாரூர் பிறக்க முக்தி. இது நம்ம கையில கிடையாது. நம்ம வந்து யாருக்கு அப்பா அம்மாவுக்கு நம்ம குழந்தையா பிறக்கிறோம், அதே போல எந்த ஊர்ல நம்ம பிறக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கையில இல்லை. அப்படி இருந்தா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிருப்போம், நான் வந்து இங்கிலாந்துக்கு இளவரசரா பிறக்கணும், அந்த மாதிரி பிறக்கணும், இந்த மாதிரி பிறக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இருந்திருப்போம். அதனால பிறப்பு என்பது நம் கையில் இல்லை. அது கஷ்டம், முடியாது. சரி, அதுக்கு அடுத்தது காசியில இறந்தால் முக்தி. அதாவது காசியில இறந்தால் முக்தினா, இங்க பல பேர் ஒரு பெரிய தவறு பண்றாங்க. என்னன்னா, வயசு ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இனிமே நமக்கு வந்து சொந்த பந்தம் தேவையில்லை, நம்ம போய் காசியில போய் இருக்கலாம், காசியில கடைசி காலத்தை ஓட்டிக்கலாம், அதுலயே நமக்கு முக்தி கிடைச்சிடும் அப்படின்னாக்கா கிடையாது. அதாவது காசியில் இறந்தால் முக்தி அப்படின்னா என்னன்னா, நம்ம காசிக்கு யதார்த்தமா போகணும். அந்த நேரத்துல நமக்கு வந்து இறைவன் மோட்சத்தை கொடுத்தாரு, அந்த ஊர்லயே நமக்கு வந்து நம்முடைய பிராணம் போயிடுது அப்படின்னாக்கா அப்பதான் முக்தி. எனக்கு வயசாயிடுச்சு, இனிமே நான் வாழ போறது ரொம்ப காலம் கிடையாது, அதனால நான் போய் காசியில உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீ பிளான் பண்ணிட்டு போய் உட்காந்தீங்கன்னா அதுல உனக்கு முக்திங்கிறது கிடையாது. சரியா? இது ரெண்டு. அதற்கு அடுத்தது காஞ்சியில் வாழ்ந்தால் முக்தி. இதுக்கோசரம் வீடு வாசல் எல்லாம் விட்டுட்டு காஞ்சியில போய் வீடு எடுத்து தங்கி அது வாழவா முடியும்னா அது எல்லாருக்கும் சாத்தியம்னா அதுவும் கொஞ்சம் சாத்தியம் கிடையாது. சரியா? அதுக்கு அடுத்தது சிதம்பரத்தை தரிசிச்சால் முக்தி. நான் எங்க இருக்கிறேன், சிதம்பரம் எங்க இருக்குது, நான் போய் சிதம்பரத்தை போய் நடராஜாவை போய் தரிசிக்கிறது, இதெல்லாம் வந்து வாய்ப்பா அப்படிலாம் கேட்டா அதுவும் கஷ்டம்தான். ஏன்னா இன்னைய இருக்க காலகட்டம் நீங்க சொல்ற மாதிரி உலகத்துல எங்க இருந்தாலும் ஒரே நாள்ல ஃபிளைட்டை பிடிச்சி சென்னைக்கு வந்து சென்னையில இருந்து ஒரு கார் மூலியமா நம்ம வந்து சிதம்பரத்துக்கு வந்து நடராஜாவை தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம். இது இன்னைய இருக்க காலகட்டத்துக்கு. ஆனா இதெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் எங்க போனாலும் நீங்க நடந்து போயிட்டு நடந்துதான் வரணும். அப்ப அந்த காலகட்டத்துல நீங்க வந்து சிதம்பரம் வர்றதுங்கிறது பெரிய விஷயம்தான். இன்னும் இருக்க மாதிரியான ஒரு டிரான்ஸ்போர்ட் வசதியில அந்த காலத்துல கிடையாது. சரி, அப்ப அதுவும் கஷ்டம். சரி, அப்ப என்னதான் செய்யலாம், எளிமையானது செய்யலாம் அப்படின்னாக்கா அருணாச்சலம் 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 அருணாச்சலம்னு இந்த அருணாச்சலத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருந்து அண்ணாமலையாரை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னாலே முக்தி கிடைக்கும். இது ஒண்ணு. இன்னும் ஒண்ணு, இயற்கையாகவே வெளியில பயணம் செய்ய இயலாதவர்கள், இப்ப நம்ம பார்த்திருப்போம், நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு இப்ப நமக்கு தெரிஞ்சவங்களே இருக்கிறாங்க, ஒரு இயற்கை உபாதையில, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த இயற்கையாகவே உடல் அவங்களுக்கு ஒரு நம்மள மாதிரி இல்லாம ஒரு பிசிக்கல் சேலஞ்சு பர்சனா இருக்கிறாங்க, அவங்களால வந்து ரொம்ப வெளியில நடமாட்டம் இல்லை, வீட்டோட இருக்கிறாங்க, அந்த மாதிரியான இருக்கிறவர்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் இந்த அண்ணாமலையாருடைய நினைப்புங்கிறது. அண்ணாமலை அருணாச்சலம் இப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னாலே நமக்கு வந்து முக்தி. ஆனா ஒண்ணு, எனக்கு எல்லாம் நல்லா இருக்கு, என்னால திருவண்ணாமலைக்கு போக முடியும் அப்படின்னு வாய்ப்பு இருக்கிறவங்க அவசியம் போயிடணும், போய் இறைவனை தரிசனம் பண்ணணும். போக முடியுதுங்கிறவங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா போய் சுவாமியை தரிசிக்கிறது தான் சிறப்பு. சரிங்களா? அதற்கு அடுத்தது இந்த அண்ணாமலைங்கிறது நம்ம முன்னுமே சொன்ன மாதிரி பல கல்பத்துக்கு பல மன்வந்தரங்களுக்கு முன்னாடி இருந்தது. அதனால அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பிரதானம். இந்த அண்ணாமலையார் திருக்கோவில் இப்ப இந்த காலகட்டத்துல கலியுகத்துலதான் சுவாமி முன்னாடியில இருந்து இருந்தார் அருணாச்சலேஸ்வரர். இப்ப வந்து திருப்பணிகள்லாம் ஒரு காலகட்டங்கள்ல ஒரு மன்னர்கள்லாம் திருப்பணி பண்ணி இந்த மாதிரியான திருக்கோவில் இப்ப நம்ம முழுமையாக பார்க்கிறோம். சரியா? இப்ப புராண வரலாற பார்ப்போம். இந்த அருணாச்சலத்துக்கு மட்டும்தான் 3 விதமான புராணங்கள் உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 18 மகா புராணங்கள்ல சிவபெருமானைக்கு மட்டுமே உள்ள புராணங்கள் மொத்தம் 10. அந்த 10 புராணத்துல வந்து பாத்தீங்கன்னா லிங்க புராணத்திலையும் சரி, சிவ மகா புராணத்திலையும் சரி, அதே போல வந்து ஸ்காந்த புராணத்திலையும் சரி, இந்த திருவண்ணாமலையை குறித்து பல்வேறு விதமான தகவல்கள் குறிப்புகள் கிடைக்குது. அதுல சில குறிப்புகள் ரொம்ப பிரசித்தி வாய்ந்தவை. அது என்னன்னா, மார்க்கண்டேய மகரிஷிக்கும் நந்தியம்பெருமானுக்கும் நடந்த இந்த ஒரு உரையாடல். அதுல வந்து மார்க்கண்டேய மகரிஷி வந்து கேக்குறாரு நந்தியம்பெருமான் கிட்ட,
இது மாதிரி அண்ணாமலை திருத்தலத்தை பத்தி கொஞ்சம் அந்த மகிமையெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஈசன் வந்து எப்படி முதல்ல வந்து இந்த தலத்துக்கு வந்தாரு அப்படிங்கிற புராண வரலாறுகள்லாம் அவர் சொல்லி அவர் கேட்டு அதுக்கப்புறமேட்டு சூதமா முனிவர் அவருடைய சீடர்களுக்கு சொல்லுகிற மாதிரியான நிறைய இடங்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தகவல்கள் இந்த அண்ணாமலையை பத்தி குறித்து வந்திருக்கு. அதுல முதல் இதுவா நம்ம இப்ப பார்க்க போறது அந்த அண்ணாமலையினுடைய தோற்றம். இப்ப நம்ம பேசக்கூடியது எல்லாமே அந்த அண்ணாமலைன்னு அந்த ஈசன் வந்து மலை வடிவுல இருக்காரு இல்லையா, அது வந்து ஒரு லிங்கம். அது வெறும் மலை கிடையாது, அது வந்து ஒரு லிங்கம். அதுல சுவாமி இருக்கிறார். அந்த அண்ணாமலையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அண்ணாமலைன்னு ஒண்ணு நீங்க வந்து அந்த கோயிலை சொல்றோம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இப்ப நம்ம பார்க்க போறது அண்ணாமலை. அந்த மலையைத்தான் வந்து நம்ம பார்க்கிறோம். தீபம் ஏத்துறாங்க இல்லையா, அந்த மலையைத்தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். என்னன்னா ஒரு கல்பத்தில் ஒரு மன்வந்தரத்தில் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் வந்து ஒரு போட்டி. என்னன்னா யார் பெரியவர்கள் அப்படிங்கிறது. இது முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஆணவத்தினால நிகழக்கூடிய ஒரு செயல் தான். நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து வாக்குவாதங்கள் ரொம்ப உச்சபட்ச நிலைக்கு போகிற பொழுது அந்த இடத்துலதான் ஒரு மிகப்பெரிய ஜோதி வந்து உருவானது. அந்த ஜோதியை பார்த்துட்டு பிரம்மாவும் விஷ்ணுவும் அதை பிரமிச்சு நிற்கக்கூடிய ஒரு நேரம். அப்ப வந்து அந்த அசரீரியாக அந்த ஜோதிகிட்ட இருந்து வர்றது என்னன்னா, இந்த ஜோதியினுடைய அடியையும் முடியையும் யார் பாக்குறீங்களோ அவர்கள் வந்து பெரியவர்கள் அப்படின்னு சொல்லும்போது உடனே அன்ன ரூபம் எடுத்து அன்னப்பறவையினுடைய ரூபம் எடுத்து பிரம்மாவானவர் மேல வந்து பறந்து அந்த ஜோதியினுடைய முடிய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறார். மகாவிஷ்ணுவானவர் வராக ரூபம் எடுத்து பூமியை குடைஞ்சிக்கிட்டு கீழே வந்து போய் அதனுடைய அடியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறார். இப்படி ரெண்டு பேரும் போயிட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல மகாவிஷ்ணுவுக்கு உண்மை தெரிஞ்சது. சரி ரைட்டு, இதுக்கு மேல நம்மளால முடியாதுன்னு நேரா எந்த இடத்துல புறப்பட்டாரோ அங்கேயே வராரு. வந்து உண்மையை ஒத்துக்கிறாரு. என்னால எல்லாம் ஜோதியெல்லாம் அடியெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. இந்த பிரம்மா இருக்காரே அவர் வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, அங்க மேல இருந்து ஒரு தாழம்பூ வந்து வருது. அந்த தாழம்பூ கிட்ட இவர் வந்து கேக்குறாரு, நீ வந்து எப்ப இந்த இதுக்கு வந்து இதனுடைய அடி எவ்வளவு தூரம் இருக்கு இன்னும், அதாவது இந்த முடி எவ்வளவு தூரம் இருக்கு இந்த ஜோதியுடைய முடி அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா கேட்கிறாரு. அப்போ வந்து அந்த தாழம்பூ சொல்றது என்னன்னா, நானே 4,00,000 வருஷமா மேல இருந்து கீழே வந்துகிட்டு இருக்கேன். இதனுடைய கீழே வந்து எங்க போகுதுன்னு எனக்கும் தெரியல. இப்போ நீ இருந்தா சொல்லு இதனுடைய கீழ்பாகம் எங்க இருக்குன்னு உடனே பிரம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஆஹா, மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுவே 4,00,000 வருஷம் இப்ப நான் மேல போகணும். இப்பயே நான் வந்து எவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கேன்னு தெரியல. இப்ப அவருக்கு என்ன பிரச்சனைனா, இப்ப அவ்வளவு தூரம் அவர் அன்னப்பறவை வடிவம் எடுத்து மேல போயிருக்கிறாரு. திரும்பி அவர் அங்கிருந்து கீழே இறங்கி வரணும். அதுக்கு எத்தனை வருஷம் ஆகுதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்து அவரும் வந்து சரி முடியலன்னு சொல்லும் போது, சரி நம்ம ஏதாவது ஒரு ஃப்ராடு பண்ணியாவது இதுல ஜெயிக்கணும். ஏன்னா அவருடைய குறிக்கோள் வந்து என்னன்னா இதுல எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த தாழம்பூவை துணைக்கு கூட்டிட்டு பொய் சாட்சி மாதிரி கூட்டிட்டு இந்த தாழம்பூ உதவியோட வந்து நான் இந்த மாதிரி இதை முடிய பார்த்தேன், இதோ இந்தாதான் தாழம்பூ இருக்கு அப்படின்னு ஒண்ணு. அப்பதான் வந்து சிவபெருமான் தன்னுடைய சுய ரூபத்தை காட்டி சொல்றாரு, உண்மையிலேயே நீ இதனுடைய முடிய பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்புறம் பிரம்மா வேற வழி இல்லாம ஒத்துக்கிறார். நான் வந்து சும்மா ஏதோ ஒரு இதுக்காக இவரை ஜெயிக்கணுங்கிறதுக்காக பொய் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லை, செஞ்சது தப்புதான், இந்த மன்னிப்புங்கிறதுக்கே இங்க வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி வந்து என்ன சொல்றாரு, பூலோகத்துல உனக்கு வந்து கோவில் வழிபாடு அப்படிங்கிறது பிரதானமா இருக்காது, உபதெய்வமா தான் நீ இருப்ப அப்படின்ட்டார். அதே மாதிரி இன்னைக்கும் சிவாலயத்துல கோஷ்டத்துல உபதெய்வமா வந்து பாத்தீங்கன்னா பரிவார மூர்த்தமா பிரம்மா இருப்பார். மகாவிஷ்ணு வந்து அவர் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டதுனால அவருக்கு பூலோகத்துல அவருக்கு வழிபாடு உண்டு அப்படின்னு சொல்லுவார். அதே போல தாழம்பூவை இனி என் பூஜையில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அந்த தாழம்பூவினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மகா சிவராத்திரி திருக்காலத்துல 3வது ஜாம வேளையில மட்டும், அதுதான் லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த 3வது ஜாம வேளையில மட்டும் நான் வந்து உன்னை என்னுடைய பூஜைக்கு பயன்படுத்திக்கிறேன்
அப்படின்னு சொல்லியிருப்பார். இது நடந்த இடம்தான் திருவண்ணாமலை, இன்னைக்கு இருக்கக்கூடிய அண்ணாமலை தான். அப்போ இந்த ஈசன் வந்து ஒரு ஜோதியா இருந்தார் இல்லையா, அப்போ வந்து பிரம்மாவும் விஷ்ணுவும் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க இங்கேயே நீங்க வந்து இருந்து எங்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க சுவாமி வந்து அக்னி சுரூபமாவே அந்த இடத்துல இருந்தார். இது நடந்த இடம், அதாவது இது நடந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி நன்னாள்ல 3வது சாம வேலை, அதாவது நள்ளிரவு 1 மணி அப்படின்னு சொல்வது ஒரு இது உண்டு. அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம், அததான் நம்ம வந்து திருக்கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லி நம்ம வழிபாட்டுல சேர்த்துக்குவோம். அது மாதிரி அந்த நாள்ல நடந்ததாகவும் ஒரு புராண வரலாறுல இருக்கு. எப்படியோ இது 2 நாள் வித்தியாசப்பட்டாலும் நடந்தது இதுதான். அந்த இதுல வந்து நடந்தது. அப்ப ஒரு யுகத்துல சுவாமி வந்து அக்னி சுரூபமாகவே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காட்சி அளிச்சார். அதுக்கு அடுத்த யுகத்துல மாணிக்க மலையாக வந்து காட்சி அளிச்சார். அப்ப அதுக்கு அடுத்த யுகம் வரும்பொழுது தங்கம் சொர்ண மலையாக காட்சி அளிச்சார். கலியுகம் வரும்போது கல்மலையாக இப்ப காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கே தெரியுது கலியுகத்துல கல்மலையா இருந்தாலும் இவனுங்க விட மாட்டானுங்க, வேற ஏதாவது மலையா மாணிக்க மலையா அதெல்லாம் இருந்தோம்னா அவ்வளவுதான் பண்ணிடுவானுங்கன்ட்டு. அதனால கலியுகத்தினுடைய தாக்கம் அந்த அளவுக்கு போயிருக்கு. அதனால கலியுகத்துல இப்ப கல்மலையாக இறைவன் காட்சி கொடுக்கிறார். இது புராணத்தினுடைய அருணாச்சல புராணத்துல வரக்கூடிய ஒரு பகுதி. இன்னொரு பகுதியும் இதுல சேர்ந்திருக்கு. அது என்னன்னா, பார்வதி தேவியானவள் சிவபெருமானினுடைய கண்ணை வந்து விளையாட்டாக திருக்கைலாயத்துல மூட ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஸ்தம்பிச்சு போய் நின்னது. அதற்கு பிராயச்சித்தம் பண்ணக்கூடிய வகையில பூலோகத்துல போய் சிவபூஜை பண்ணி திரும்பி வந்து என்னை வந்து சேருன்னு சுவாமி சொல்ல, இவர் தாயாரும் வந்து மேலோகத்துல இருந்து கைலாயத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்து சிவ பூஜை பண்ணுவாங்க. அப்படி ஒரு கஷேத்திரங்கள்ல பல கஷேத்திரங்கள்ல அம்பாள் பூஜை பண்ணியிருக்காங்க. அதுல வந்து காஞ்சியம்பதியில வந்து மண்ணால சிவலிங்கம் முடிச்சு பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து என்னன்னா மழை வெள்ளம் தண்ணி வரும். அப்ப அந்த தண்ணி வரும் பொழுது என்னன்னா மண்ணு லிங்கம் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அம்பாள் வந்து அந்த லிங்கத்தை தன்னுடைய மார்போடு சேர்த்து அணைச்சு கொள்ற நேரம் அம்பாளினுடைய ஒரு கருணை கடாட்சத்துல அந்த தண்ணியானது விலகி போயிடும். சரி, அப்ப வந்து சுவாமி வந்து அம்பாளுக்கு வந்து காட்சி கொடுத்து வந்து உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து உங்களை விட்டு பிரியவே கூடாது, அதனால வந்து எனக்கு உங்களுடைய இடபாகத்துல இடம் வேணும் அப்படின்னு சொல்லி அம்பாள் கேட்பாங்க. இது ஒரு சாப்டர் இந்த புராணத்துல, இது ஒரு பகுதி. இதே மாதிரி பிருங்கி மகரிஷியினுடைய ஒரு வரலாறும் நமக்கு தெரியும். அவர் வந்து பிருங்கி மகரிஷியினுடைய வரலாறு பார்க்கும்போது என்னன்னா, அவர் ஈசனை மட்டுமே வணங்குவாரு, அம்பாளை வணங்க மாட்டாரு. திருக்கைலாயத்துல 2 பேரும் சேர்ந்து இருக்கிற பொழுது அவர் வந்து வண்டு ரூபம் எடுத்து ஈசனை மட்டும் வணங்கினதுனால அம்பாளுக்கு கோபம் வந்து, இனிமே நான் அவங்களை பிரியாம இருக்கிறதுக்கு வேணும்னு சொல்லும் போது வரம் வேணும் போது அதுவும் இதுல ஒரு இதுவா வந்து சொல்றாங்க. சரிங்களா? எது எப்படியோ காஞ்சிபுரத்துல அம்பாள் வந்து சிவபூஜை பண்ணி இந்த மாதிரி வரம் வேணும்னு கேட்கும்போது, இந்த வரம் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நீ இங்க வந்து பூஜை செய்வதற்கு இந்த வரம் கொடுக்க முடியாது, நீ வந்து அருணாச்சலத்துக்கு போ, அருணாச்சலத்துக்கு போய் அங்க வந்து நான் வந்து மலையா இருக்கிறேன், ஜோதிர்லிங்கமாக காட்சி தரேன், அந்த ஜோதிர்லிங்கத்தை நீ வந்து வழிபாடு பண்ணீங்கன்னா உனக்கு வந்து நீ கேட்ட வரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப என்னன்னா அம்பாள் வந்து அந்த இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, கிரிவலம் வரோம் இல்லையா, அந்த அண்ணாமலைன்னு சொல்லிட்டு அந்த மலை அந்த காலத்துல ஜோதி சுரூபமாக அக்னி சுரூபமாக இருந்தது. அதான் முழுக்க முழுக்க நெருப்பா இருந்த மலை. அந்த மலையை வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் டெய்லி பூஜை பண்ணியிருக்காங்க. இப்படி பூஜை செய்து கொண்டு இருந்த நாள்ல ஒரு நாள் வந்து சிவபெருமான் அம்பாளுக்கு காட்சி கொடுத்து, நான் வந்து உன்னை என்னுடைய இடப்பாதத்துல சேர்த்துக்கிறேன், நீ வந்து என்ன பண்ணுன்னா மலையை சுத்தி வா, இந்த கிரிவலம் வா, நீ கிரிவலம் வந்தும் பொழுது முடிக்கும் பொழுது நான் உன்னை என்னுடைய இடப்பாதத்துல சேர்த்துக்கிறேன் அப்படின்னு. அதற்கு இணங்க தாயாரும் வந்து கிரிவலம் சுத்தி வந்து ஈசனோட 2 வந்து பாத்தீங்கன்னா அந்த இடபாகத்துல
சேருவாங்க. இது நடந்தது வந்து கார்த்திகை மாதம், கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு. அதுதான் நம்ம திருக்கார்த்திகை தீபமா கொண்டாடுறோம். அதனாலதான் இன்னைக்கும் திருவண்ணாமலையில ஜோதி ஏத்துகிற பொழுது அர்த்தநாரீஸ்வர சுவாமி வந்து பாத்தீங்கன்னா வெளியில வருவார். அவர் வந்து வருடத்துல ஒரே ஒரு முறை, அதுவும் ஒரு நிமிடம் மட்டும்தான் அவர் வெளில வருவாரு. வெளில வந்த உடனே மேல வந்து ஜோதி ஏத்துவாங்க. உடனே தீபாராதனை நடக்கும். உடனே திரும்ப உள்ள போயிடுவார். ரொம்ப அருமையான காட்சி அந்த ஒரு காட்சி அர்த்தநாரீஸ்வரர். அப்ப முதல்ல ஈசன் வந்து தாயார தன்னுடைய இடபாகத்துல சேர்த்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்த ஒரு ஸ்தலம் எதுன்னா நம்ம திருவண்ணாமலை தான். இந்த திருவண்ணாமலை ரொம்ப 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 ஏதாவது என்ன சொல்றது, அதாவது அண்ணுதல் அப்படின்னாக்கா நெருங்குதல் அப்படின்னு ஒரு பொருள். அண்ணா அப்படின்னாக்கா நெருங்க முடியாத, நெருங்க இயலாத அப்படின்னு ஒரு பொருள். அப்ப அண்ணாமலை அப்படின்னாக்கா நெருங்கவே இயலாத ஒரு மலை. அது என்னன்னா பிரம்மா அப்படிங்கிறது கல்விக்காகவும், விஷ்ணு அப்படிங்கிறவர் செல்வத்துக்காகவும். சரியா? அப்ப ஒரு கல்வியும் ஒரு செல்வமும் சேர்ந்தாலும் கூட அந்த இறைவனுடைய திரு அருளை நம்மால நெருங்க முடியுமா அப்படின்னாக்கா முடியாது. அப்ப நீ இறைவனுடைய திரு அருளை நெருங்கணும், இறைவனுடைய இடத்துல பக்கத்துல வரணும், இறைவன் நம்ம கிட்ட வரணும், நம்ம இறைவன்கிட்ட போகணும்னாலும் அதுக்கு இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு என்னன்னா உண்மையான பக்தியும் அன்பும் இருந்தால் மட்டும்தான் நீ வந்து இறைவனை நெருங்க முடியும். இறைவன் வந்து உன்னை வந்து நெருங்கி அவர் உன்கிட்ட வருவாரு அப்படிங்கிறது. அதை சொல்லக்கூடிய ஒரு மறைமுகமான சூட்சமும் தான் இந்த அடிமுடி தேடிய படலம் அப்படிங்கிறது. அப்ப முதல்ல கிரிவலம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பார்வதி தேவி தான். அவர்கள் தான் முதல் முறையாக இந்த திருவண்ணாமலைய, இந்த அண்ணாமலையவே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கிரிவலம் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு அப்புறமேட்டு தான் மத்தவங்க எல்லாம் கிரிவலம் வந்தாங்க. சரி, அப்ப இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அவங்க முதல்ல கிரிவலம் வந்த நாள் எதுன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தோட சேர்ந்த பௌர்ணமி திதி. அதனாலதான் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமியில நம்ம எல்லாரும் கிரிவலம் வர்றத ரொம்ப சிறப்பாக நம்ம எல்லாம் கருதி நம்ம வழிபாடு பண்றோம். இந்த அண்ணாமலையார் திருக்கோவில்னாலே, திருவண்ணாமலைனாலே பௌர்ணமி கிரிவலம் வர்றது ரொம்ப சிறப்பு. ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் இந்த கிரிவலம் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கிடையாது. அது வந்து இப்ப எப்படின்னா நம்ம ஈசனை வந்து நம்ம வந்து இதுல வந்து வழிபாடு பண்றோம் கோவில்ல. அப்ப என்ன கோவில்ல வந்து நம்ம வழிபாடு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, வருடம் 365 நாளும் நம்ம வந்து ஈசனை வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா எல்லா கஷேத்திரங்கள்லயும் நம்ம வந்து நடக்குது. அது போல இந்த திருவண்ணாமலையிலையும் நம்ம வந்து அண்ணாமலையார் கிரிவலம் வர்றது பௌர்ணமி அன்னைக்கு வர்றதுன்னா சிறப்பு. ஆனா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கிடையாது. வருடம் 365 நாட்களும் இந்த அண்ணாமலையாரினுடைய கஷேத்திரத்தை நம்ம வந்து கிரிவலம் வரலாம். இதுக்கு கிரிவலம் வருவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விதிமுறைகள் உண்டு. கிரிவலம் எல்லாரும் வரலாமா, இதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா தாராளமா எல்லாரும் வரலாம். இதுக்கு கிரிவலம் வர்றதுக்கு ஒரே ஒரு தகுதி மட்டும்தான் தேவை. உண்மையான பக்தியும் அன்பு இருந்தா போதும், யாரு வேணா கிரிவலம் வரலாம். ஆனா கிரிவலம் வரக்கூடியவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில தகுதிகள் உண்டு. அத முறைப்படி செஞ்சுதான் நம்ம கிரிவலம் வரணும். ஏதோ எடுத்தோம் கௌத்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரிவலம் இல்ல அது நம்ம திருவண்ணாமலை கிரிவலங்கிறது. சரி, என்னென்ன தகுதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துப்போம். முதல்ல வந்து நம்மால இயன்ற வரை உடலை வந்து சுத்தி பண்ணிக்கணும். திருவண்ணாமலைக்கு போறோம், அங்க ஏதாவது வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னாங்க ஏதாவது ஒரு இடத்துல குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். குளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது, எதுவும் இடம் கிடைக்கல அப்படின்னாக்கா ஏதோ மூஞ்சி கை காலம் மட்டுமாவது கழுவிட்டு நெத்தி நிறைய திருநீர் அணிஞ்சுக்கிட்டு கிரிவலத்தை ஆரம்பிக்கலாம். மலை பாட்டுக்கு இருக்கே, நான் எங்க பாட்டு வேணாலும் கிரிவலம் வருவேன், என் பாட்டுக்கு என் சௌரியத்துக்கு வருவான்னா ஜெயிப்பாரு.
முதல்ல அந்த கிரிவலத்துல திருவண்ணாமலையாரினுடைய திருக்கோவில்ல கிரிவலம் ராஜகோபுரத்துல ஆரம்பிப்பாங்க. திரும்பி அதே இடத்துலதான் கிரிவலத்தை நம்ம வந்து பூர்த்தியும் பண்ணணும். இஷ்டத்துக்கெல்லாம் கிரிவலம் போகக்கூடாது. அங்க என்ன பண்ணிருக்காங்களோ அதுல என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். மிக முக்கியமாக காலில் செருப்பு அணியக்கூடாது. செருப்பு அணியாம நம்ம கிரிவலம் வரணும். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 14 கிலோமீட்டர்கள் இந்த கிரிவல பாதை. இந்த கிரிவல பாதை முழுக்கவே நமக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உட்கார்றதுக்கு இடம் உண்டு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து டீ காபி அதே போல அன்னதானங்கள் இதெல்லாம் வந்து கிடைக்கும். அதனால ஒன்றும் பெருசா பயப்பட வேண்டியது இல்லை. மிக முக்கியமா நம்ம செய்ய வேண்டியது கிரிவலத்துல என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, கிரிவலத்தை முடிக்கணும்னு அவசர அவசரமா ஓடக்கூடாது. பொறுமையா அடி மேல அடி வைத்துதான் நடக்கணும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நிறை மாத கர்ப்பிணி, அதாவது இன்னும் ஒரு 2 நாள்ல டெலிவரி ஆக போகுது அப்படின்னாக்கா, அந்த அம்மா எப்படி நடப்பாங்க? அப்படியே ஒரு அடி வச்சாங்கன்னா அதுக்கு அடுத்தது ஒரு அடி, ஒரு அடி வச்சாங்கன்னா அப்படி ரொம்ப பொறுமையா வைத்த பிடிச்சிட்டு நடப்பாங்க இல்லையா? அது போலதான் கிரிவலங்கிறது வரணும். கிட்டத்தட்ட அடி பிரதட்சணம் மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு வேகத்துக்கு போகாம ரொம்ப பொறுமையா இந்த கிரிவலமானது வரணும். இது ஒண்ணு. அதற்கு அடுத்து மிக முக்கியமா அங்க எல்லாரும் பண்ற தப்பு, 98% பண்ற தப்பு என்னன்னா, கிரிவல பாதையில கூட வரவங்களோட பேசி 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 டயத்தை வேஸ்ட் பண்றது. அந்த 14 கிலோமீட்டர் தான் அது 14 கிலோமீட்டர்னு பார்க்க கூடாது. வெறும் 14 கிலோமீட்டர் தான் அங்க இருக்கு. இந்த 14 கிலோமீட்டருங்கிறது என்னன்னா, உனக்கும் சிவபெருமானுக்குமான நீ செலவு பண்ற நேரம் அது. நீ வந்து ஈசனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் அந்த 14 கிலோமீட்டர் நீ சுத்தி வர நேரம் தான். அந்த நேரத்துல போய் நீங்க என்ன செஞ்சீங்க, சாப்பிட்டீங்களா, வீட்டுல எவ்வளவு எப்படி இருக்காங்க, அவன் அதை பண்றான், இவன் இதை பண்றான், அது அங்க நடந்தது இங்க நடந்தது, வெட்டி கதை, சினிமா கதை, அரசியல் கதை, அது இதுன்னு சொல்லி பேசி காலத்தை வீணடிக்கவே கூடாது. அந்த வெறும் 14 கிலோமீட்டர் தான் நம்ம வந்து ஈசனோட தொடர்புல இருக்கிற நேரம். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க எதுனாலும் சொல்லலாம். மந்திரம் தெரிஞ்சா மந்திரம் சொல்லலாம், ஸ்லோகம் தெரிஞ்சா ஸ்லோகம் சொல்லலாம், திருவாசகம் திருமுறைகள் இதெல்லாம் பாடலாம், கேட்கலாம், எல்லாம் செய்யலாம். எதுவுமே தெரியலையா, ஒண்ணும் அண்ணாமலை 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 அண்ணாமலை, அருணாச்சலம் அருணாச்சலம், அதுவும் சொல்ல முடியலையா, ஒண்ணும் வேணாம். உனக்கு எதிராப்புல கண்ணுல மழை தெரியும். அந்த மலையை பார்த்துட்டு நீ பாட்டுக்கு பேசாம சுத்தி வந்துகிட்டே இரு. கூட வரவங்க இதை மாதிரி ஏதாவது பேசுனாங்கன்னா ஓப்பனா சொல்லிடணும். முதல்லயே சொல்லிடணும். நமக்கு தகுந்த மாதிரி ஆட்களை தான் நம்ம கூடயே கூப்பிட்டு போகணும். அதாவது இப்ப வந்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னாக்கா, அந்த இடம் எது? இப்ப நான் வந்து ஒரு வேலையாக சவுதி அரேபியாவுக்கு போகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, உருது தெரிஞ்ச எவனா ஒருத்தனை என் கூட கூட்டிட்டு போனாதான் எனக்கு பிரயோஜனம். அப்ப அவனுக்கு வேண்டியதை நான் செய்ய முடியும். சரியா? இது ஒண்ணு. அதே போல நான் வந்து லண்டனுக்கு போறேன், ஆஸ்திரேலியாவுக்கு போறேன்னா நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்க கூட நான் இருக்கணும். அது மாதிரி நம்ம இங்க போறது ஒரு மிக புனிதமான ஒரு இடத்துக்கு போறோம். அப்ப அந்த மாதிரியான இடத்துக்கு போகும்போது நம்ம யாரு கூட போகணும், யாரு கூட போகக்கூடாதுங்கிறத நம்ம தான் சூஸ் பண்ணிக்கணும். அப்ப நமக்கு கூட வரவங்க அவனுக்கு பக்தி இருக்கோ இல்லையோ அதெல்லாம் தேவையில்லை. நம்மளை தொந்தரவு பண்ணாம இருக்கணும். அவன்கிட்ட ஒரே நான் கிரிவலம் சுத்த போறேன், பேசாம இரு, இல்ல நீ எங்கேயா இருக்கன்னா இரு, நான் முடிச்சுட்டு வந்து பாக்குறேன், இல்ல என் கூட வா, பேசாம வா அப்படிங்கிற மாதிரி ஆளுகளை கூப்பிட்டு போனோம்னா நமக்கும் நல்லது, அவனுக்கும் நல்லது. அப்ப இந்த நேரத்துல நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. இந்த மலையை பார்த்துக்கிட்டு பொறுமையா நடந்து வந்தா போதும். மிக குறிப்பாக செல்போன் பயன்படுத்துவத கூடுமான வரையிலும் 99.99% தவிர்த்துருங்க. ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது, போன் பேசியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்தா போன் பேசலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி அங்கங்க உட்காந்து போகலாம். நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, என்னால ரொம்ப எல்லாம் நடக்க முடியாதுங்க, ஒரு 3 கிலோமீட்டர் நடந்துட்டேன், நான் கொஞ்ச நேரம் உட்காருறேங்கன்னா தாராளமா உட்காருங்க. ஆனா சிந்தனை ஃபுல்லா அந்த அண்ணாமலையார் மேலதான் இருக்கணும். உட்காந்துட்டு ஐயோ 3 கிலோமீட்டர் தான் வந்திருக்குன்னா இன்னும் 10 கிலோமீட்டர் எப்படி போறேன், ஐயோ 10 கிலோமீட்டர் போகணுமே, நான் இப்படியே போலாமா, இல்ல வந்த வழியே திரும்பி 3 கிலோமீட்டர் தானே, இப்படியே போய் நேரம் போய் ரூம்ல போய் படுத்து ரெஸ்ட் எடுத்துடலாமா, இந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கவே கூடாது. ஆரம்பிச்சாச்சு, முடிக்க போறோம் கிரிவலத்தை, அவ்வளவுதான். முழுக்க முழுக்க இறைவனுடைய அந்த சிந்தனை தான், வேற எதுவுமே இருக்கக்கூடாது. உட்காரலாம்,
டீ காஃபி சாப்பிட்றது, இல்ல நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதோ ஒண்ணு எதா இருந்தாலும் நம்ம சாப்பிட்டுக்கிறது, அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது. சாப்பிட்டுக்கலாம். அப்படி பொறுமையாக இறைவனுடைய சிந்தனையிலேயே வந்து நம்ம இந்த கிரிவலத்தை வரணும். அதே மாதிரி இந்த கிரிவலத்துல 8 லிங்கங்கள் உண்டு. அததான் அஷ்டலிங்கங்கள்னு சொல்லுவாங்க. இந்த கிரிவல பாதையிலேயே இருக்கும். அஷ்டத்திக்கு சொல்றோம் இல்லையா? கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, இது மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா? அது மாதிரி இந்த 8 திக்குகளையும் 8 விதமான லிங்கங்கள் உண்டு. அது என்னன்னா அஷ்டத்துக்கு பாலகர்கள் பூஜை பண்ணது. அதை சொல்லுவாங்க இல்லையா? ஈசானன், வருணன், குபேரன், நிருதி, யமன், வாயு, இது மாதிரியானவர்கள் 8 பேரும் வந்து பாத்தீங்கன்னா 8 விதமான லிங்கங்களை ஸ்தாபித்து பூஜை பண்ணியிருக்கிறாங்க. அந்த லிங்கங்களுடைய தலத்தை போய் நம்ம வந்து அந்த கோவில்ல போய் வழிபாடு பண்ணணும். ஏங்க நான் ராத்திரி 10 மணிக்கு மேலதான் கிரிவலம் போறேன், எப்படி கோயிலுக்கு போய் வழிபாடு பண்றதுன்னா, நீங்க கோயில் உள்ள போக முடியாது, ஆனா லிங்கம் வந்து நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு இதுலதான் அந்த கோயிலே வந்து இது பண்ணிருப்பாங்க. ஏன்னா இரவு தான் வந்து கிரிவலம் அதிகமா வருவாங்க. ஏன்னா பகல்ல வந்து செருப்பு இல்லாம நடக்கிறது பலருக்கும் சாத்தியம் இல்லை இல்லையா? அதனால மாலை 6 மணிக்கு மேல கிரிவலம் வரக்கூடிய பக்தர்கள் ரொம்ப அதிகம். அதனால வந்து ராத்திரி 8 மணிக்கு கோயில சாத்தினாலும் கிரிவல பாதையில இருக்க லிங்கம் வந்து பாத்தீங்கன்னா திறந்துருக்கும். அதாவது கோயில்லாம் பூட்டியிருக்கும், கர்ப்பகிரகத்துல திற இல்லாம சுவாமி வந்து இருப்பாரு. நம்ம வந்து அந்த கம்பிகை வழியா வந்து நம்ம ஈசனை தரிசிக்க முடியும். அது போல அந்த 8 லிங்கங்களையும் தரிசனம் பண்ணி வழிபாடு பண்ணி திரும்பி வந்து நம்ம வந்து இதுல வந்து எங்க ஆரம்பிச்சோமோ அங்க அண்ணாமலையார் திருக்கோவிலினுடைய முன்னாடியே வந்து வழிபாடை வந்து நிறைவு செய்துக்கணும். இதுதான் வந்து கிரிவலம் வரக்கூடிய ஒரு முறை. அந்த கிரிவலம் வரக்கூடிய நேரத்துல இதை நம்ம வந்து மிக முக்கியமாக ஃபாலோ பண்ணணும். அதே போல காந்த மலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலைக்கு ஒரு பெயர் ஒண்ணு உண்டு. என்னன்னா, ஒரு முறையாவது இந்த மலைக்கு வந்து கிரிவலம் வந்துட்டாங்க அப்படின்னாக்கா திரும்பி திரும்பி அவங்களை இந்த கஷேத்திரத்தை நோக்கி, இந்த ஸ்தலத்தை நோக்கி இழுக்கக்கூடிய ஒரு பேராற்றல் இந்த ஒரு மலைக்கு தான் உண்டு. இன்னைக்கு இன்டர்நெட்டு, நிறைய சமூக வலைத்தளங்கள்லாம் வந்ததுனால ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட கதைகள்லாம் நமக்கு தெரிய வருது. ஆனா எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி இந்த செல்போன்லாம் உபயோகத்திலே இல்லாத காலத்துல எல்லாம் கூட பல யோகிகளையும் ஞானிகளையும் தன்னகத்தே இழுத்த ஒரு மலை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த அண்ணாமலை. இன்னமும் பல சித்தர்கள் இந்த அண்ணாமலையில நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் தவம் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம திருக்கைலாய யாத்திரையில ஒரு விஷயம் பார்த்தோம். என்ன அப்படின்னாக்கா, 2 விதமாக திருக்கைலாயத்தை நம்ம வலம் வர்றது. ஒண்ணு வந்து அவுட்டர் கோரா, இன்னொன்னு வந்து இன்னர் கோரா. இது 2 பரிக்கிரமா பார்த்தோம் இல்லையா? ஒண்ணு திருக்கைலாய மலைய கொஞ்சம் தூரத்துல இருந்து சுத்தி வர்றது, இன்னொன்று இன்னர் கோராங்கிறது அருகாமையில சுத்தி வர்றது. அது போல இங்கேயும் 2 கிரிவலம் உண்டு. இது பலருக்கும் தெரியாத ஒரு ரகசியம். இது திருவண்ணாமலை கிரிவலத்துல 2 கிரிவலம் உண்டு. எல்லாரும் போற பாதை வெளிப்பிரகாரம், அதாவது அவுட்டர் கோரா. திருவண்ணாமலை கிரிவலத்துல இன்னர் கோரா ஒண்ணு இருக்கு. அந்த இன்னர் கோராங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பாதை. அந்த இடத்துலதான் நம்ம வந்து அதிகமான என்ன சொல்றது, அந்த மலையினுடைய பேராற்றலை நம்மளால வந்து உணர முடியும். அந்த திருவண்ணாமலையினுடைய இன்னர் கோரா, அதாவது மலைக்கு அருகாமையிலேயே சுத்தி வர்றது. நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது நம்ம மலைக்கு பக்கத்துல இருந்து சுத்தி வராங்கன்னா கிடையாது, அந்த இது கிடையாது. இது வந்து உள்ளார போய் மலைக்கு ரொம்ப பக்கத்துல போய் சுத்தி வர்றது. இது இன்னர் கோரான்னு சொல்லிட்டு ஒரு கிரிவல பாதை ஒண்ணு உண்டு. இது வந்து மேக்சிமம் 198% பேருக்கு தெரியாது இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது. அது எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ரமணாசிரமம் இருக்கு இல்லையா, அதை ஒட்டிய பகுதியில தான் இன்னர் கோராவினுடைய கிரிவல பாதையானது ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த இடத்துலதான் வந்து முடியும். அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து அந்த அண்ணாமலையில அந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வைப்ரேஷனை அங்க வந்து முழுமையாக நம்ம உணரவும் முடியும். ரொம்ப அடுத்த தடவை வந்து அண்ணாமலை கிரிவலம் போறவங்க முதல்ல நீங்க வந்து அவுட்ரு கோராவே போங்க.
முதல்ல வந்து அந்த வெளியில இருக்க அந்த 14, அதுவும் 14 கிலோமீட்டர் தான். இன்னர் கோராவும் 14 தான், அவுட்டர் கோராவும் 14 தான். ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. நீங்க அதுல உள்ள போய் பார்க்கும்போது அண்ணாமலையை ரொம்ப பக்கத்துல பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த வைப்ரேஷன் ஆனது ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப அங்க வந்து அந்த மலையில எண்ணற்ற விதமான மூலிகைகள்லாம் இருக்கு. எங்க என்னென்ன மூலிகை இருக்குன்னு யாருக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு இது. இன்னமும் இடைக்காட்டு சித்தர் அவர் வந்து நித்தியபடி அண்ணாமலையில மேல வந்து அண்ணாமலையாரினுடைய திருவடிக்கு பூஜை பண்ணிட்டு, அவர் மாத்திரம் இல்லாம அவரோட சேர்ந்து சில சித்த புருஷர்களும் வந்து அந்த ஸ்தலத்துல அந்த திருவண்ணாமலையில அண்ணாமலையார பூஜை பண்ணிட்டு போறதாக ஐதீகம். அதனால அந்த இன்னர் பரிக்கிரமா போகும்போது நமக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, நமக்கு தெரியாமலேயே சித்தர்களினுடைய பார்வையானது நம்ம மேல விழும். நம்ம கண்ணுக்கு அவங்க தெரியுறாங்களோ தெரியலையோ அதெல்லாம் 2ஆம் பட்சம், அதெல்லாம் தூக்கி போட்டுரும், அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அவங்க கண்ணுக்கு நம்ம தெரியுறோமா, நம்மளை பார்த்துடுறாங்களா, அதுதான் போதும். அதுதான் பெரிய விஷயம். அதாவது நம்ம மணிக்கணக்குல கியூல வெயிட் பண்ணி நின்று சாமி தரிசனம் பண்றோம். அப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம இறைவனை நல்ல முழுசா திருப்தியா வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 செகண்டோ 20 செகண்டோ, அந்த நொடியில நம்ம இறைவனை பாக்குறோங்கிறது ஒரு விஷயம். இறைவன் வந்து நம்ம முகத்தை பார்க்கும்போது, ஆஹா சிதம்பரத்துல இருந்து சிவராஜன் வந்திருக்கானா, சரி வந்துட்டான், பார்த்தாச்சு, நீ போட அடுத்த ஆளுவா அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்லுவார். அப்ப அவர் பார்த்துட்டு இருப்பார், யார் யார் இங்க வரா, எந்தெந்த ஊர்ல இருந்து வரா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இப்ப அவர் முகத்துல நம்ம முழிக்கிறது இல்லை, நம்ம முகத்துல அவர் முழிக்கிறார். அது மாதிரி இந்த இன்னர் பரிக்கிரமா பண்ணுகிற பொழுது என்ன நமக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல்னா, அவர்கள் நம்மளை பாக்குறாங்க. அப்பயே வந்து நம்மளுடைய தீய கர்ம வினைகள், நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள், கெட்ட குணங்கள், இதெல்லாம் நம்மளை விட்டு படிப்படிப்படியாக ஒழிய ஆரம்பிக்கும். இது போல இந்த இன்னர் பரிக்கிரமாவை நம்ம வந்து செய்யணும். அது வந்து கொஞ்சம் என்னன்னா, நீங்க ரமணாசிரமத்துல தொடர்பு கொண்டீங்கன்னா இன்னர் பரிக்கிரமா ஈஸியா பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனா முதல்ல அவுட்டர் பரிக்கிரமா முடிக்கணும். அதெல்லாம் நல்ல தெளிவா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னர் பரிக்கிரமாவுக்கு வரலாம். சரி, இப்போ வந்து ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் ஒண்ணு இந்த அண்ணாமலை கிரிவலத்தை பத்தி பலரும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, அந்த அமாவாசை கிரிவலம் போறது. அது என்ன, அமாவாசையில கிரிவலம் போனா அது கிடைக்குமா இது கிடைக்குமா அப்படி அந்த இதெல்லாம் கிடையாது. அதாவது 365 நாளும் கிரிவலம் போகலாம். நீங்க எதுக்காக கிரிவலம் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, நம்ம எந்த செயலை செய்யும் பொழுதும் எனக்கு இறைவனுடைய திருவருள் இருந்தா போதும், நான் இறைவனும் நானும் பேசிக்கணும், நான் இறைவனை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், அவரை தரிசனம் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் எல்லாம் கணக்கே கிடையாது. நீங்க என்னைக்கு வேணா போகலாம், எப்போ வேணா கிரிவலம் வரலாம், எப்போனாலும் திருப்பி வரலாம். அதனால நீங்க அதை பத்தி சிந்தனை பண்ணவே வேண்டியதில்லை. ஏதாவது ஒரு குறிக்கோளோட, ஏதாவது ஒரு வேண்டுதலோட, இது மாதிரி எனக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கணும், எனக்கு ஒரு நல்ல திருமணம் ஆகணும், இது மாதிரியான எண்ணங்களை கொண்டு வேண்டுதல்களை கொண்டு கிரிவலம் வரவர்கள் உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு வாங்க. அஸ்வினியில இருந்து ரேவதி வரையும் 27 நட்சத்திரம் இருக்கு. அதுல ஏதோ ஒரு நட்சத்திரம் நீங்க பிறந்திருப்பீங்க இல்லையா, அந்த நட்சத்திரம் என்னைக்கு வருதுங்கிறத பாத்துங்க. அன்னைக்கு ப்ரோக்ராம் பண்ணிட்டு கிரிவலம் போயிட்டு வாங்க. சரி, அது என்னால போக முடியலைங்க, வேலைக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு, என்னால முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கு அப்படின்னாக்கா, நீங்க பிறந்த கிழமையாவது வரும்ல, சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் இப்படி ஏதாவது ஒரு கிழமை, நீங்க என்ன கிழமை பிறந்தீங்களோ அன்னைக்காவது போக ட்ரை பண்ணுங்க. இல்லைங்க அதுவுமே முடியலைங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்தது ஈசனுக்கு உகந்த ஒரு நாள்னு பாத்தீங்கன்னா சோமவாரம், அதாவது திங்கட்கிழமை. அதை விட்டாச்சுன்னா ஆருத்ரா நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம். அதற்கு அடுத்தது பிரதோஷம், 2 பிரதோஷம் வரும். ஒண்ணு வந்து வளர்பிறை, இன்னொன்னு தேய்பிறை. 13வது நாள் திரியோதசி திதி. அதுவும் விட்டாச்சுன்னா மாதத்துல ஒரு சிவராத்திரின்னு வரும். அது எப்பன்னா, நீங்க என்னைக்கு அமாவாசைன்னு பாருங்க, அந்த அமாவாசைக்கு முதல் நாள் வந்து மாத சிவராத்திரின்னு காலண்டர்ல போட்டிருப்போம். சில நேரத்துல 2 அமாவாசை வரும், போதாயனம் சர்வத்திரம்னு 2 வரும். அப்படி வரும்பொழுது என்னன்னா, அதுக்கு முதல் நாள் வரும். இப்ப புதன்கிழமை சர்வ அமாவாசைனா இந்த செவ்வாய்க்கிழமை போதாயனமா வரும். அப்ப திங்கட்கிழமை திரியோதசி வர்றதுக்கு, சிவராத்திரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது காலண்டர்ல
தெளிவா பாத்துங்க. முன்ன பின்ன சில இது மாறி மாறி வரும் அந்த அமாவாசை மட்டும். நித்ரான்னு ஒரு ஆப் இருக்கு. அதுல வந்து தெளிவா போட்டிருப்பாங்க. அதே போல அந்த கிரிவலம் செல்லக்கூடிய நாட்கள்லாம் என்னென்ன, பௌர்ணமி என்னைக்கு வருது. இப்ப பௌர்ணமியும் அதே மாதிரி 2 பௌர்ணமி வரும். அதுல வந்து கிரிவலம் எப்போ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ராத்திரியில எப்ப பௌர்ணமி இருக்கோ அப்பதான் கிரிவலம் போகணும். ஏன்னா நமக்கு மெயின் வந்து என்னன்னா பௌர்ணமிங்கிறது நிலவை கொச்சி சொல்றது. அதனால நைட்டு எது அதிக நேரத்துல வருது அது எதுவோ அதை கணக்கு பண்ணி நம்ம, அதாவது சந்திர உதயம் மாலை 6 மணிக்கு மேல் விடிய காலையில 6 மணிக்குள்ளார பௌர்ணமி திதி எந்த நேரத்துல அதிகமா இருக்கோ எந்த நாள்ல அந்த நாள் நம்ம வந்து கிரிவலம் போய்க்கலாம். இது மாதிரியான நாட்கள்ல கிரிவலம் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இப்ப இவ்வளவு ஆப்ஷனல் இருக்கு, நமக்கு எது தேவையோ பயன்படுத்திக்க வேண்டியதுதான். சரிங்களா? இப்ப இவ்வளவு நேரம் வந்து நம்ம இந்த கிரிவலத்தை எப்படி போறது, இந்த அண்ணாமலையாரினுடைய புராணம் இதெல்லாம் பார்த்தோம். இப்ப அருணாச்சலேஸ்வரருடைய திருக்கோவில்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த திருக்கோவில் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த திருக்கோவில் வந்து சாதாரண ஒரு திருக்கோவில் இல்லை, பல நூற்றாண்டுகளாக திருப்பணி செய்யப்பட்ட ஒரு திருக்கோவில் இந்த திருக்கோவில். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு திரு அரங்கம், பூலோக வைகுண்டம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்துக்கு இணையாக இங்கேயும் திருப்பணி நடந்தது. ஏன்னா ஸ்ரீரங்கத்துலதான் வைஷ்ணவ திவ்ய தேசங்கள்லயே தமிழகத்துல அதிக திருப்பணிகள் நடந்தது. என்னன்னா அதிக படையெடுப்புகளை சந்திச்சு ரொம்ப அதாவது என்னன்னா இந்த அந்நிய படையெடுப்பு மாலிகப்பூர்ல இருந்து, உலக்கான்ல இருந்து, அதே போல வந்து முகமது பின் துக்ளக்கு, இது போன்ற பல திப்பு சுல்தான் ஹைதர் அலில இருந்து பல எண்ணற்ற படையெடுப்புகளை சந்திச்சது திரு அரங்கம் கோவில். அப்ப மாறி 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 திருப்பணி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதே போல திருவண்ணாமலைக்கும் ஒரு சில சிரமங்கள் அந்த காலகட்டத்துல வந்தது. ஆனா திரு அரங்க அளவுக்கு இது பாதிப்புக்கு உள்ளாகலைன்னா கூட காலம் போக போக திருப்பணிகள் அதிகமாகுச்சு. அப்ப என்னன்னா ஒரு மகாராஜாக்கள் வரும் பொழுது அவருடைய ஆட்சி காலத்துல கொஞ்சம் கொஞ்சம் திருப்பணியை பண்ணி வச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. அது போல பல திருப்பணிகளை கண்டது இந்த ஒரு திவ்ய தேசம். பல நூற்றாண்டுகளாக திருப்பணி செய்யப்பட்டது. பஞ்சபூத ஸ்தலங்கள்ல அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடியது. இது வந்து என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு என்ன சொல்றது, நான் தனிப்பட்ட ரீதியா பகிர்ந்துக்கிறேன். என்னன்னா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு மணிகண்டன் சொல்லிட்டு அந்த பையன் வந்து ஓதுவார பையன். அப்ப என்னன்னா ஒரு இது போல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், கார்த்திகை தீபமோ இல்ல ஏதோ ஒரு அண்ணாமலையார் கோயில் கும்பாபிஷேகமோ என்னமோ தெரியல, அந்த இடத்துல வந்து என்னன்னா இந்த ஓதுவார்கள் எல்லாரும் அமர்ந்து பாடுவதற்காக என்னன்னா அர்த்த மண்டபத்துல இடம் வந்து ஒதுக்கி இருந்தாங்க. அது என்ன இதுன்னு தெரியல, மறந்துட்டேன். இது நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசும்போது சொன்னது. அவர் என்கிட்ட என்னன்னா அப்ப வந்து அர்த்த மண்டபத்துல உட்காந்து பாராயணம் பண்ணணும், திருமுறைகளை பாடணும். அப்ப என்னன்னா கொஞ்ச நேரத்துக்கு மேல அந்த தரையானது என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் ஹீட் ஆன மாதிரி இருந்துதான், தரையில உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை, எல்லாருக்கும் வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சான். அந்த இடமே வந்து எப்படின்னா இந்த யாக குண்டம் இருக்கு இல்லையா, அந்த யாக குண்டத்துக்கு அருகாமையில போய் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னா அந்த நெருப்பினுடைய ஜுவாலையினுடைய அந்த இதுவானது காத்துல பட்டு நம்ம மேல ஒரு மாதிரி அனலா அடிக்கும். அது மாதிரி அந்த அர்த்த மண்டபமே அனலா அடிக்க ஆரம்பிச்சுச்சா. ரொம்ப நேரத்துக்கு மேல எங்களால அங்க உட்காந்து பாராயணம் பண்ண முடியல. அதனால நம்ம ஒரு குருக்கள் ஐயாட்ட சொல்லிட்டு நாங்கெல்லாம் வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம். அப்ப அந்த அளவுக்கு அந்த கருவறை ஆகட்டும், அண்ணாமலையார் ஆகட்டும், அது இப்ப நம்ம ஃபுல்லா கோயிலை பத்தி பேசுறோம். அந்த திருவண்ணாமலைங்கிற அந்த அண்ணாமலை இருக்கு இல்லையா மலை, அதை அப்படியே விட்டுட்டு இப்ப நம்ம கோயிலுக்கு வந்துடுறோம். அந்த அருணாச்சலேஸ்வரர் லிங்கம் ஆகட்டும், அண்ணாமலையாரினுடைய கருவறை ஆகட்டும், அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடமாக திகழ்து. அப்ப அந்த லிங்கத்துக்கிட்ட போனாலே அப்படி ஒரு அக்னி ஜுவாலையானது வீசக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. பஞ்சபூத ஸ்தலத்துல நெருப்பு ஸ்தலமாக திகழக்கூடிய 12 திருமுறைகள்ல 4வராலும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா 4வரும் வந்து பாத்தீங்கன்னா
மூவர் பாடல் பெற்ற ஸ்தலங்களே ரொம்ப குறைவு. திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் இவங்கதான் அதிக பாடல் பெற்றது நமக்கு கிடைச்சிருக்கும். சுந்தரமூர்த்தி நாயனாரது வெறும் 100 பதிகங்கள் தான் இப்ப கிடைச்சது. அவர் ஆனா 16,000த்துக்கும் அதாவது 100,000, அதாவது 1,00,000 பாடல்களுக்கு மேல பாடியிருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு கிடைச்சது என்னமோ இப்ப வெறும் 100 பதிகம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அது போல நால்வராலும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த ஸ்தலத்துல இதுவும் ஒரு பெரிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்தலம். கிட்டத்தட்ட 25 ஏக்கர் பரப்பளவுல இந்த ஸ்தலமானது அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்தலத்தினுடைய ஸ்தல விருட்சமாக மகிழ மரமானது திகழ்கிறது. இந்த மகிழ மரத்துக்கு அடியில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஈசன் சுயம்பு மூர்த்தியாக வெளிப்பட்டு நமக்கெல்லாம் வந்து காட்சி கொடுத்தார். அப்ப அங்கேயேதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஈசன் வந்து வெறுமே, அதாவது என்னன்னா மகிழ மரத்துக்கு அடியில இருந்தார் சுவாமி, அவ்வளவுதான். அங்க வந்து கொட்டா கிட்டா இது இது எதுவுமே இல்லாம வெறுமனையா அப்படியே இருந்தார். அப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா, காலம் போக போக வந்து என்னன்னா, ஏன்னா அப்ப வந்து இந்த அளவுக்கு அண்ணாமலையாரனுடைய மகிமை பெறதுக்கு தெரியல. அப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஏதோ மகிமை தெரிஞ்சவங்க எல்லாம் ஒண்ணு கூடி ஏதோ அந்த காலத்துல ஒரு சின்ன கொட்டா மாதிரி போட்டு அந்த கொட்டாவை வச்சு அப்படியே ஒரு சின்ன கருவறை மாதிரி கட்டி அதுக்கப்புறம் அதை செங்கலால பூசி இப்படி ஒரு காலத்துல பண்ணாங்க. இது என்னன்னா கிட்டத்தட்ட 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 4ஆம் நூற்றாண்டு வரை. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 5ஆம் நூற்றாண்டுல ரொம்ப சின்ன அளவுக்கான ஒரு கோவில், அதாவது எப்படி சொல்றாங்கன்னா அண்ணாமலையார் கருவறை, அந்த கருவறைக்கு அப்புறமேட்டு அப்படியே சுவாமி சும்மா சுத்தி வர மாதிரியாக இருந்த ஒரு இடம், ரொம்ப சின்ன கோவிலாக இருந்தது. இதெல்லாம் நடந்தது வந்து என்னன்னா 5, 6, 7, 8 இந்த 4 நூற்றாண்டுகள்ல. அப்ப திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு நாயனார், சுந்தரமூர்த்தியார், மாணிக்கவாசக பெருந்தகையார் இந்த 4 பேரும் பாடும் பொழுதும் அங்க வந்து பெரிய கோவில் கிடையாது. சின்ன கோவில் கருவறை மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவறையை சுத்தி கொஞ்சம் இடம் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு 9ஆவது நூற்றாண்டுல துவக்கத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா சோழ தேசத்துல சோழர்கள் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சாங்க. அவங்க சேரர்கள் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த பாண்டியர்கள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய டாமினேஷனையும் தடுத்து சோழ அரசானது கொஞ்சம் பேரரசாக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு டைம் அது. அப்ப என்னன்னா 9ஆம் நூற்றாண்டுல, அதாவது கரெக்டா வந்து சொல்லணும்னா 817வது வருடம் ஆதித்ய சோழன் அப்படிங்கிற மன்னர் தான் இந்த செங்கல் கருவறையை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல்லா அகற்றிட்டு புதுசாக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சாமிக்கு கருங்கல்லால கருவறை போட்டார். அப்புறமேட்டு என்ன பண்ணாங்கன்னா போக போக ஒரு 100 வருடத்துக்கு அப்புறம் 10ஆம் நூற்றாண்டு வாக்குல என்ன பண்ணாங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய அண்ணாமலையார் திருக்கோவில் இருக்கு இல்லையா, இந்த அவருடைய கருவறை. அப்ப என்னன்னா சுவாமிய வந்து இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கருவறையவே வந்து பாத்தீங்கன்னா மாத்திட்டாங்க. அங்க இருக்கிற கருவறையை வந்து இந்த இடத்துக்கு வச்சுட்டாங்க. இப்ப நம்ம தரிசனம் பண்றோம் இல்லையா, அந்த இடத்துல கருவறைய மாத்தி 10ஆம் நூற்றாண்டுல புதுசாக கருவறை கட்டி அண்ணாமலையாருக்கு அவருடைய இடம் மட்டும் சிறப்பிச்சு கும்பாபிஷேகமானது நடைபெற்று அதுக்கப்புறம் வர 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 என்ன பண்ணாங்கன்னா ஒரு இதுவா அப்புறம் சுவாமி இருக்காருன்னா சுவாமிக்கு எதிராப்புல நந்தி, அதுக்கடுத்து சுவாமிக்கு முன்னாடி விக்னேஸ்வர மூர்த்தி, அந்தாண்ட வந்து சுப்பிரமணிய சுவாமி, இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சுது. அப்படியே இது வரும்போது என்னன்னா 11ஆவது நூற்றாண்டு 1063வது வருஷம் வீர ராஜேந்திர சோழ மன்னர் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா கிளிக்கோபுரத்தை கட்டினார். அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆலயத்துக்கு ஒரு நல்ல ஒரு கம்பீரமானது கிடைக்க தொடங்கியது. அதற்கு அடுத்தது 12ஆவது நூற்றாண்டுல 3ஆம் குலோத்துங்க சோழர் அவருடைய காலகட்டத்துலதான் உண்ணாமுலை அம்மனுக்கு தனியாக திருக்கோவிலானது கட்டப்பட்டது. சன்னதி, தனி சன்னதி கட்டினாங்க. அதுக்கு அடுத்தது 13ஆவது நூற்றாண்டுல மற்ற உபசன்னதிகள் எல்லாம் கட்டினாங்க. என்னன்னா பிள்ளையார், சுப்பிரமணியர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, கோஷ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா துர்க்கை, நவகிரக சன்னதிகள், இப்படி என்னான உப சன்னதிகள்லாம் அவருடைய காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா 13ஆம் நூற்றாண்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டப்பட்டது. அதே போல
14வது நூற்றாண்டு இந்த திருவண்ணாமலை திருக்கோவிலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். ஏன்னா கிட்டத்தட்ட 1340வது வருஷத்துல இருந்து 1374வது வருஷம், கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள்ல தான் 3 கோபுரங்கள் இந்த கோவில்ல வந்து கட்டப்பட்டாங்க. இது என்னன்னா ஒய்சால மன்னர் வந்து பாத்தீங்கன்னா வீரவல்லாளங்கிறவர் தான் இந்த திருப்பணிய செய்து முடிச்ச ஒரு மகாராஜா. அதுக்கு அடுத்தது 15வது நூற்றாண்டுல பல செல்வந்தர்களும் இந்த ஆலயத்துக்கு நிலங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தானமாக கொடுத்தாங்க. அதற்கு அடுத்தது 16வது நூற்றாண்டுல விஜயநகர பேரரசு கிருஷ்ணதேவராயரினுடைய ஆட்சி காலம். அவருக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார்னா ரொம்ப பிரியமா, ரொம்ப ஆத்மார்த்தமாக ஆயிடுச்சு. அதே போல இந்த ஆலயத்துல நிறைய திருப்பணிகள் இவருடைய காலத்துல நடந்து, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப அதிகமான திருப்பணிகள், பல திருப்பணிகள் இவர் தான் வந்து செஞ்சாரு. என்னன்னா இந்த கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய ராஜகோபுரம் 217 அடி உயரம், அதை வந்து இவருடைய ஆட்சி காலத்துல செய்யப்பட்டது. அதே போல சிவகங்கை தீர்த்த குளம், ஆயிரங்கால் மண்டபம், இந்திர விமானம், விநாயகருக்கு தேரு, அதே போல திருமலை தேவி அம்மன் சமுத்திரம் அப்படிங்கிற நீர்நிலை, அதுக்கப்புறம் 7ஆம் திருநாள் மண்டபம், அதுக்கு அடுத்தது இறைவன் சன்னதியில உள்ள 2 கதவுகள், அந்த கதவுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்க முலாம் பூசுறது, உண்ணாமுலை தாயாரினுடைய சன்னதியில தங்க முலாம் பூசப்பட்ட கதவுகள், அதுக்கு அடுத்தது வந்து அம்பாளினுடைய சன்னதிக்கு முன்னாடி 6 அமுத கிணறு வெட்டினது. அதே போல கிருஷ்ணதேவராயன் அப்படிங்கிற பெயர் பதிக்கப்பட்ட பதக்கத்தை அண்ணாமலையார் சுவாமிக்கும் உண்ணாமுலை தாயாருக்கும் கொடுத்தது. அதே போல எண்ணற்ற சிலைகள், சாரி ஆபரணங்கள், மன்னிக்கணும் சிலைன்னு சொல்லிட்டேன், ஆபரணங்கள், எண்ணற்ற ஆபரணங்கள், விலை உயர்ந்த இதெல்லாம் கொண்டு செய்யப்பட்ட ஆபரணங்கள், அதே போல பூஜைக்கு உண்டான பாத்திரங்கள், தங்கத்தாலான குடம், வெள்ளியாலான குடம், சொம்பு, அதே போல இந்த தீபாராதனை செய்யக்கூடிய அடுக்கு தீபத்தட்டு, அதே போல நெய்வேத்தியத்துக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாம் வெள்ளி தங்கம், தங்கத்தட்டு, தங்க தாம்பாளம், அதே போல வெள்ளி தட்டு, வெள்ளி தாம்பாளம் எல்லாம் வெள்ளியில இது பண்ணது. அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா 1590ல ரொம்ப சிறப்பான ஒரு திருப்பணிகள் நடந்தது. என்னன்னா அம்மணி அம்மாள் கோபுரம், திருமஞ்சன கோபுரம், பே கோபுரம், வீரவல்லாள மகாராஜா கோபுரம், இது மாதிரி 9 கோபுரங்கள் அந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கட்டி முடிக்கப்பட்டது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பேர், அதாவது சேர, சோழ, பாண்டியர், பல்லவ மகாராஜா, விஜயநகர பேரரசர், சம்புவராய மகாராஜா, ஹொய்சால மகாராஜா, இப்படி நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இது பண்ணாங்க. அதே போல 14வது நூற்றாண்டுல இருந்து 17வது நூற்றாண்டு வரை அந்நியர்களினுடைய படையெடுப்புல இந்த கோவிலும் தாக்குதலுக்கு உள்ளாச்சு. பல பிரச்சனைகள், பல சங்கடங்களை சந்தித்த ஒரு கோவில் தான் இந்த ஒரு திருக்கோவில். அதே போல 1200 கிட்டத்தட்ட சரியாக வருஷம் சொல்லணும்னா 1179வது வருடம், அந்த ஒரு காலகட்டத்துலதான் உண்ணாமுலை அம்மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசாக சன்னதி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கட்டி அமைச்சாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாட்டுக்கோட்டை நகரத்தாருக்கு தான் வந்து இந்த ஒரு மிகப்பெரிய பங்கு. ஏன்னா அவங்கதான் இதை ரொம்ப இதுவா எடுத்து வச்சு செஞ்சிருந்தாங்க. அவங்களுடைய ஒரு திருப்பணி இதுல மிக முக்கியமான ஒரு பணி. அதே போல வீரவல்லாள மகாராஜாவுக்கு புத்திரங்கிறது கிடையாது. அப்ப என்ன அப்படின்னாக்கா அந்த காலத்துல வந்து ஒரு வழக்கம் ஒண்ணு இருந்தது. என்னன்னா நமக்கு நம்மளுடைய காலத்துக்கு பிறகு நமக்கு யாரும் வந்து அந்த செய்யக்கூடிய ஈமச் சடங்குகள் செய்யலைனாலும், தனக்கு வந்து திதி தர்ப்பணங்கிற சிரார்த்தங்கள் முறையாக கொடுக்கவில்லைனாலும் நமக்கு வந்து முக்தி கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒண்ணு உண்டு. அதே போல அந்த ஆன்மா வந்து அடுத்த பிறவியும் பெறாது, எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம அது வந்து இதுலயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒண்ணு இருந்தது. அப்போ வந்து என்னன்னா இந்த
வீரமல்லாள மகாராஜா வந்து ரொம்ப வந்து வருத்தப்பட்டாரு. என்னுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து என்னன்னா சுவாமி வந்து உனக்கு குழந்தை இல்லைன்னு யார் சொன்னா? நான் வந்து உன்னை அப்பாவா ஏத்துக்கிறேன். அதனால உனக்கு குழந்தையாக நான் இருந்து நான் வந்து உனக்கு எல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மாத்திரம் இல்ல, செய்யவும் செஞ்சார். என்னன்னா இந்த வல்லாள மகாராஜாவினுடைய இறுதி காலத்துல அவருக்கு இறுதி சடங்குகள் வந்து அண்ணாமலையார் சார்புல திருக்கோவில்ல இருந்து செஞ்சாங்க ஒண்ணு. அது மாத்திரம் இல்லாம என்ன ஒண்ணுன்னா நம்ம யாருக்கு வந்து கர்மா பண்ணினோமோ அவருக்கு வந்து நம்ம ஆயுள் காலம் முழுக்க முழுக்க வந்து என்னன்னா தர்ப்பணம் திதி கொடுக்கணும். இத வந்து இன்னிய அளவுக்கும் அண்ணாமலையார் செஞ்சுட்டு வர்றாரு. ஒரு மாசி மாதத்திலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த வீரவல்லாள மகாராஜாவுக்கு அண்ணாமலையார் வந்து திதி கொடுத்து தர்ப்பணம் கொடுத்து அவருடைய தன்னுடைய தந்தைக்கு செய்யக்கூடிய கடமையாக அதை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அதனால இந்த ஸ்தலம் வந்து ஈசனே வந்து திதி கொடுத்த ஒரு தர்ப்பணம் கொடுத்த ஸ்தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஆலயத்துல நம்ம திதி தர்ப்பணங்கள் இந்த ஸ்தலத்துல கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது. அதே போல இந்த ஆலயமானது சைவர்களுக்கு ரொம்ப எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு கௌமாரத்தை சேர்ந்தவர்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஸ்தலம். என்னன்னா இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, திருவகுப்பு, அனுபூதி இதெல்லாம் கொடுத்த அருணகிரிநாத பெருமான் இந்த திருவண்ணாமலை திருத்தலத்துலதான் அவதாரம் செய்திருக்கிறார். இது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது இந்த திருவண்ணாமலை கோபுரத்துல இருந்து அவர் வந்து கீழே விழும் பொழுதுதான் முருகப்பெருமான் அவரை பிடிச்சி அவருடைய நாக்குல வந்து பிரணவ மந்திரத்தை எழுதி அவரை வந்து சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு போனார். உடனே வந்து அருணகிரிநாத பெருமான் 12 வருஷம் எதை பத்தியும் நினைக்காம பேசாம உட்கார்ந்துருந்தார். முருகா 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 இதை மட்டுமே சொல்லிட்டு அமர்ந்திருந்தார். அப்படி அருணகிரிநாதர் தவம் செய்த ஒரு பதி என்னன்னா இந்த ஒரு ஸ்தலம். அது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அருணகிரிநாத பெருமானினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம அருணகிரிநாதர் வரலாறு பார்க்கும்போது இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம முழுமையாக பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம அதை பத்தி நம்ம முழுமையா சிந்தனை பண்ண வேண்டியது இல்லை. சும்மா என்ன நடந்ததுங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். அருணகிரிநாத பெருமானினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க முருகப்பெருமான் இந்த தலத்துல தூணை பிளந்துகிட்டு எப்படி வந்து பிரகலாதனுக்காக நரசிம்மர் தூணை பிளந்து கொண்டு வந்து இரண்ய சம்ஹாரம் பண்ணாரோ அது போல முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்காக தூணை பிளந்துக்கிட்டு வந்து காட்சி கொடுத்தார். யாருக்கு கொடுத்தார்? அருணகிரிநாதருக்கு கொடுத்தாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அங்க இருக்கக்கூடிய மகாராஜால இருந்து எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக காட்சி கொடுத்தார். இது அருணகிரிநாதர் வரலாறு பார்க்கிற பொழுது இதை பத்தி நம்ம முழுமையாக சிந்தனை பண்ணும். அப்படி முருகன் காட்சி கொடுத்த ஸ்தலம் திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் அவதாரம் செய்த ஒரு ஸ்தலம். முத்தை திருப்பத்தி திருநவைன்னு சொல்லக்கூடிய முதல் திருப்புகழ் பாடப்பெற்ற ஒரு ஸ்தலம். திருப்புகழ் ஸ்தலங்கள் எத்தனையோ இருக்கலாம். ஆனா முதல்ல எங்க திருப்புகழ் பாடினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஸ்தலத்துலதான், திருவண்ணாமலை ஸ்தலத்துலதான் திருப்புகழ் பாடப்பட்டது. அதே போல அருணகிரிநாதருக்கு முக்தி கொடுத்த ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் வந்து விளங்குகிறது. அருணகிரிநாத பெருமானினுடைய வரலாறு சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா பழனி தண்டாயுதபாணியாக இறைவன் இருக்காரு இல்லையா, அந்த தண்டத்துல வந்து கிளியாக போய் உட்காருன்னு ஒரு இது. அதே போல மதுரை மீனாட்சி அம்மன்ட்ட கிளியாக போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு இதுவா வந்து முருகர் சொன்னதாக ஒரு வரலாறு. எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா அவர் கிளி ரூபத்துல இன்னமும் வந்து அருணகிரிநாதர் உயிரோடத்தான் இருக்கார். சரியா? நம்மள மாதிரி உள்ள ஒருத்தருக்காக ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு வந்து அவர் வந்து என்னன்னா மோட்சம் அடைஞ்சிருக்கார். ஆனாலும் அவர் வந்து கிளி ரூபத்துல இன்னமும் சதாசர்வ காலமும் முருகப்பெருமானை வந்து போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறார் நம்ம அருணகிரிநாத பெருமான். இப்படி வந்து சைவத்துக்கு மாத்திரம் இல்லாம கௌமாரத்துக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோயிலாக இந்த ஸ்தலம் வந்து திகழ்கிறது. அதே போல பிரகலாதன்னு சொல்லும் பொழுதுதான் ஒரு இது வந்து என்னன்னா இந்த பிரகலாதன் மட்டும் ஏன் அப்பா பேச்சை கேட்காம பெருமாள் பெருமாள்னு இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா
பிரகலாதனை வந்து இரண்யகசிபுவினுடைய தாயார் வந்து இரண்யகசிபுவினுடைய மனைவி வந்து பிரகலாதனுடைய தாயார் இரண்யகசிபுவினுடைய மனைவி அவ வயிற்றுல சுமந்து இருக்கும்போது என்னன்னா நாரதர் வந்து சொல்லுவார் என்னன்னா புள்ளதாச்சியா இருக்கிற நீனு, அதனால நீ கிரிவலம் போனீன்னா குழந்தை வந்து நீண்ட ஆயுளோட இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிடுவார். உடனே வந்து திருவண்ணாமலை தலத்துல கிரிவலம் வருவாங்க. பிரகலாதனினுடைய தாயார் இரண்யகசிபுவினுடைய மனைவி. அந்த ஒரு பலாபலன் தான் அந்த குழந்தை வந்து பிறக்கும் பொழுதே ஞானத்தோட பிறந்த அவ்வளவு பக்தியும் ஆன்மீகமும் ஞானமும் எப்படி அந்த குழந்தைக்கு வந்தது அப்படின்னா அதுக்கு இது ஒரு காரணம். அத பிரகலாதனை பத்தி பேசுகிற பொழுது உடனே நமக்கு அந்த ஒரு சிந்தனை வந்துச்சு. இப்படி பல எண்ணற்ற இது வந்து சிறப்புகள் கொண்டது நம்ம திருவண்ணாமலை திருத்தலம். இங்க வந்து தங்குறதுக்கு நிறைய இடங்கள் உண்டு. அதே போல நிறைய மடங்கள்லாமும் இருக்கு. நம்ம போகணும்னு முடிவு பண்ணோம்னா நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி குறைஞ்சபட்சம் 100 ரூபால இருந்து அதிகபட்சம் தங்கறதுக்கு இடங்கள் வந்து இருக்குது. நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தங்கிக்கலாம். அதே போல அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா அன்னதானங்கள் இதெல்லாம் வந்து நடக்கும். அதனால தங்குறதுக்கோ சாப்பாட்டுக்கோ இந்த ஸ்தலத்துல பிரச்சனை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதே போல 24 மணி நேரமும் கிரிவல பாதையானது திறந்தேதான் இருக்கும். 24 மணி நேரமும் நம்ம தாராளமா கிரிவலம் வரலாம். எந்த விதமான தோஷமும் அதுக்கு இது கிடையாது. அதனால இதுல நாள் நட்சத்திரம் அதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. ஏதாவது கோரிக்கைகள் இருந்து போறோம்னா மட்டும் முன்பு சொன்ன மாதிரி எது எதெல்லாம் நமக்கு ஃபேவரான நாட்களோ ஈசனுக்கு எது எதெல்லாம் உகந்த நாட்களோ அந்த நாட்களை சூஸ் பண்ணி நம்ம கிரிவலம் போயிட்டு வரலாம். சரி, திருவண்ணாமலை எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா தமிழகத்துல இருந்து எந்த ஒரு பகுதியிலிருந்து வேணாலும் நம்ம திருவண்ணாமலைய வந்து அடையலாம். குறிப்பாக தெற்கு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு என்னன்னா, அதாவது திருச்செந்தூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் விழுப்புரம் வந்துட்டா விழுப்புரத்துல இருந்து திருவண்ணாமலை பக்கம். அப்படி இல்லையா விருதாச்சலம் இதெல்லாம் வந்துட்டாங்கன்னா திருவண்ணாமலை ரொம்ப பக்கம். மெட்ராஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். எல்லாம் மெட்ராஸ் டு திருவண்ணாமலைக்குலாம் நிறைய பஸ் வசதி நிறைய இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இந்த ஸ்தலத்துக்கு அதிகமான ட்ரெயின் வசதி அப்படிங்கிறது கிடையாது. பஸ் வசதி தான் அதிகமா இருக்கு. ட்ரெயின் வந்து இருக்கு. என்னன்னா ரொம்ப எண்ணிக்கையில குறைவான அளவு. ஒரு நாளைக்கு 2 ட்ரெயின் 3 ட்ரெயின் அந்த மாதிரி தான் இருக்குது. அதுவும் அதுல நம்ம டிக்கெட்டு புக் பண்ணி கிடைச்சி வர்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அதனால பஸ்ல ஓகே ரொம்ப ஈஸியா இருக்கும். தமிழகத்துல இருந்து எங்க இருந்து வேணாலும் நீங்க விழுப்புரம் வந்துட்டீங்க அப்படின்னாக்கா அங்க இருந்து உங்களுக்கு திருவண்ணாமலை ரொம்ப பக்கம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம மகா சிவராத்திரி திருவிழாவில நம்ம வந்து அண்ணாமலையாரினுடைய திருக்கோவிலினுடைய சிறப்புகளும் திருவண்ணாமலை அண்ணாமலையை பத்தி ஒரு சில சிறப்புகளும் கொஞ்சோண்டு சிந்தனை பண்ணியிருக்கிறோம். இனி வருங்காலங்கள்ல மற்ற திவ்ய தேசங்களினுடைய சிறப்புகள் எல்லாம் சிந்தனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்த அடியார்களுக்கு இறைவனுக்கும் நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். மேலும் இது பற்றி தங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது பகிர்ந்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது பகிர்ந்துங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையாருக்கு அரோகரா. அருணாச்சலம் 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 அருணாச்சலம். மிக்க நன்றி.